அனைவருக்கும் சத்குரு வணக்கம். இன்று நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து இருக்க விரும்புவது எனக்கு நடந்த ஒரு சம்பவம். நான் கனகன்பட்டியில் இருக்கக்குள்ள சத்குரு ஒரு பயணத்தில் சத்குரு ரொம்ப மதுரை பக்கமே போய்கிட்டு இருந்தாருன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த பயணத்தில் நான் சத்குருவை பார்க்கவே முடியல. அவர் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியல. வரப்போலாம் மதுரைன்னு போயிடுறாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், சரி பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி சாமியை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் காத்துக்கிட்டு இருந்த இடம் மோகன் தோட்டத்துலேருந்து நம்ம வெளியே அந்த தார் ரோடு பக்கமாக வந்தோமா, கனகன்பட்டி ஊருக்கு போகிறதுக்கு வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைட் நடந்து அங்கேருந்து இருக்கிற ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒரு பம்பு செட்டு இருக்கும். ஓகே, அந்த பம்பு செட்டு அது கீழே ஒரு ஒரு சின்ன ஹால் மாதிரி கட்டியிருப்பாங்க. சின்னதாக, எனக்கு அங்கே ஒரு குடியல்னு கூட சொல்லலாம். அது சின்னதாக எல்லாம் அங்கே ஒரு ஹால் மாதிரி, அங்கே சாமி ஃபோட்டோ வச்சு கூட வணங்குறாங்க. அதுக்கு பின்னால் நான் உட்காந்து மனசு கொஞ்சம் இதாக இருந்தது. என்னடா வந்தமா சாமி மதுரை பக்கமே போயிடுறாங்களே அப்படின்ட்டு அந்த பம்பு செட்டு அதுக்கு அந்தாண்டு கொஞ்சம் புல்லாக இருக்கும். அங்கே நானும் என் மனைவியும் உட்காந்துக்கிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் நேரம் சென்று நான் என்ன செஞ்சேன், சாமியை என்னோடய நினைவால், என்ன சாமி எப்பவுமே பார்த்தா சொல்லுவாங்க, உள்ளே போடான்னுவாங்க. அதாவது மனதுக்குள்ளே போக சொல்லுவாங்க. நான் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதை பற்றி விளக்கம் சொல்லியிருக்கேன், சத்குருவோட வார்த்தைங்க என்கிட்ட எப்படி சொன்னாங்கன்ட்டு. அப்போ உள்ளே போடான்னு சாமி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஞாபகத்தில் நானும் என்னோடய நினைவில் சாமியை கண்ணு மூடி கொஞ்சம் தியானம் பண்ணேன். அதாவது என்னோடய தியானத்தில் சாமி அவரை நான் பிடிச்சி இழுக்கிறேன், போக விடாமல் அவர் காலை பிடிச்சி நான் இழுக்கிறேன். நாங்கள் இங்கே வந்துட்டோம். நான் மட்டும் இல்லை, அங்கே மற்றவங்களாம் காத்துக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் மனசு ஒரு ஒரு சோகமான முகத்தில் தான் இருந்தாங்க. என்னடா சாமி போயிடுறாங்க, பார்க்க முடில, சாமி பார்க்க முடில அப்படின்ட்டுன்னு தமிழ்நாட்டுக்காரவங்களும் மற்ற ஊர்லேருந்து வந்தவங்களும் ரொம்ப காத்திருந்தாங்க. அப்போ நானும் என் மனைவியும் தனியாக போயிட்டு நான் மட்டும் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாமிக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், வந்துமா நீங்கள் போயிடுறீங்கன்ட்டு. சாமி காலை பிடிச்சி என்னோடய நினைவிலேயே நான் இழுக்கிறேன். அவர் போக விடலை, சரிங்களா? அப்போ நான் அவர் போக விடலை. ஆனால் அதுக்கு முன்னே என்ன சொன்னாங்க, அவர் மதுரை பக்கம் போயிட்டாருன்ட்டு. ஓகே, நல்லா கேட்டுங்க. நான் அவர் போக விடலை. என்னோடய நினைவில் அவர் காலை பிடிச்சி இழுக்கிறேன். ஒரு அரை மணி நேரமாக நான் கண்ணை மூடிக்கிட்டு நான் அப்படியே தான் இருந்தேன். அப்போ கொஞ்சம் நேரம் சென்ற பிறகு என்னோடய மனைவி என்னை தட்டி முழிக்க வச்சுட்டாங்க. முழிக்கக்குள்ளே என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் சொல்கிறாங்க, சாமி காடி போன காடி திரும்பவும் வருது அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு. அப்போ நாங்கள் ஆமாவா அப்படின்ட்டு கண் திறந்துட்டு என்னோடய பொருள்லாம் எடுத்து, என்னோடய பேக் எடுத்து நான் மாட்டிக்கிட்டேன். சாமி வர்றாங்க. சாமி போன காடி நேராக எனக்கு நேராக அந்த ரோட்டில் காடியை நிப்பாட்டி சாமி கண்ணாடி இறக்கி கையை வெளியே விட்டு இப்படி கூப்பிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிருச்சு, சாமி என்னை கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு. அவசரமாக பேக் எடுத்துக்கிட்டு நானும் என் மனைவியும் அவர்கிட்ட போகிறோம். நாங்கள் உட்காந்துருந்த இடத்துல கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். அப்போ நாங்கள் அந்த மேடு ஏறி அந்த பம்பு செட்டுக்கிட்ட கொஞ்சம் கிட்ட போகல, கையை வெளியே நீட்டி இப்படி தான் சொன்னார், டே நீ வாங்க போகிறடா அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு தெரியுது அவர் சொன்னது ஏன்ட்டு. எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே சிரிப்பு வந்துச்சு. அவரும் சொல்லிவிட்டு கொஞ்சம் மௌனமாக சிரிச்சுட்டு காடி எடுத்துகிட்டு மோகன் தோட்டத்துக்கு போயிட்டார். இப்போ என்னோடய மனைவி கேட்டாங்க, என்னங்க ஏன் அப்படி சொல்லிட்டு போனாருன்ட்டு. அப்போ என் மனைவிகிட்ட நான் சொன்னேன், நான் இந்த மாதிரிலாம் செஞ்சேன், என்னோட நினைவிலேயே நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னாங்க, சரின்ட்டு அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைங்களை நான் மனசுக்குள்ளேயே வச்சு ரொம்ப ஆனந்தப்பட்டேன். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே அவர் நினச்சி நம்மனாலையும் அந்த போகிற
சத்குரு கனகன்பட்டி சத்குருவை நம்ம திரும்ப வர வச்சுட்டுமே அப்படின்ட்டு தெரிஞ்சு அதுக்கான பதிலும் அவர்கிட்டருந்து எனக்கு கிடச்சிருச்சு. வாங்க போகிறடான்ட்டு. அது நான் ஏன் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, நீங்களும் சத்குரு பக்தர்கள் அனைவரும் இந்த நிலைமையில் ரொம்ப ஆழ்ந்து தியானம் பண்ணுறவங்க இந்த மாதிரி சத்குருவை நீங்கள் எண்ணத்தில் அழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களிடத்திலும் சத்குரு உறுதியாக சொல்கிறேன் வருவார். சாமி சமாதி ஆகிட்டாருன்னு நினைக்காதீங்க. நீங்களும் உங்களுடைய தியானம் பண்ணுறவங்க, மிக சிறப்பாக தியானம் பண்ணுறவங்களாம் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே சத்குரு பக்தர்கள். இதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக சத்குரு உங்களிடத்துலேயும் வந்து உங்களுக்கும் ஏதாவது செய்வார். எந்த நிலைமையிலையும் சாமி நம்மளை கைவிட்ட மாட்டாங்க. இதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்கினேன். அப்போ அதோட அந்த நான் சொல்கிறது அந்த அருமையான விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நன்றி. சத்குரு வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.